உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு 5 காமெடி யோசிச்சுக்கோங்க. நீங்கள் யோசித்த அந்த 5 காமெடியில் கண்டிப்பாக 2 காமெடியாவது திரு கவுண்டமணி அவர்களுடைய காமெடியாக இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய நகைச்சுவை மூலமாக நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்காரு திரு கவுண்டமணி. தமிழ் சினிமாவுடைய நகைச்சுவை அரசனாக கொண்டாடப்படுற கவுண்டமணி அவர்களுடைய கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு சீன்லேருந்து தொடங்கும். அது ஒரு நைட் டைம், ஒரு 9 மணி 10 மணி இருக்கலாம். தேனாம்பேட்டையில் இருக்கிற ஆலயம்மன் கோயில் வாசலில் பாகவதர் கிராப் வச்ச மாதிரி முன்னாடி கொஞ்சம் வழுக்கையாக ஒருத்தர் ரொம்ப டென்ஷனாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்காக கண்ணாடி போட்டு ஒல்லியாக ஒருத்தர் வந்தார். அவரை பார்த்ததும் இந்த கிராப் வச்சிட்ருக்கிறவர், என்னையா சொன்னார் டைரக்டரு, ஏதாவது பதில் சொன்னாராயா, என்னையா சொன்னார் அப்படின்னு பதட்டமாக கேட்குறாரு. அதுக்கு அந்த கண்ணாடி போட்ட மனிதர் வந்து சிரிச்சுக்கிட்டே, டைரக்டர் ஓகே சொல்லிட்டாரு, நீ தான் அந்த கேரக்டர் பண்ணுற, நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஆலயம்மன் கோயில் வாசலில் சூடம் கொளுத்தி அப்படியே அந்த கோயில் முன்னாடி குப்புற விழுந்து அம்மனை கும்பிட்டு எந்திரிச்சவரோட கண்ணில் தாரத்தாரையாக கண்ணீர். அன்னைக்கு தேனாம்பேட்டை ஆலயம்மன் கோயிலில் கண்களில் தாரத்தாரையாக கண்ணீரோட நின்றுக்கிட்டு இருந்த அந்த மனிதருடைய பெயர் கவுண்டமணி. அவருக்கு ஒல்லியான தேகத்தோட கண்ணாடி போட்டுக்கிட்டு அந்த நல்ல செய்தியை சொன்ன மனிதரின் பெயர் பாக்கியராஜ். இன்றைக்கி லெஜண்டாக இருக்கிற கவுண்டமணியோட தொடக்கங்கிறது அவ்வளவு சாதாரணமாக தான் இருந்தது. சொல்லப்போனால் அதை விட சாதாரணமாக இருந்தது. 70களோட இறுதிக்கு அப்புறமான தமிழ் சினிமா வரலாற்றை அவரை தவிர்த்துட்டு நம்மளால் பார்க்கவே முடியாது. என்னைக்குமான அரசியலை அவருடைய வார்த்தைகள் இல்லாமல் விமர்சிக்கவே முடியாது. ஏன், நம்ம ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே அவருடைய ஒரு பஞ்சாவது வந்துட்டு தான் போகும். அந்த அளவுக்கு கவுண்டமணி அவர்கள் தொட்டு கலாய்க்காத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. உண்மை காதல்ல இருந்து உயிருக்கு உயிரான நட்பு வரைக்கும், உள்ளூர் கவுன்சிலர்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும், சடங்கு சமாச்சாரத்துல இருந்து சயின்டிபிக் டெக்னாலஜி வரைக்கும்னு எல்லா விஷயத்திலும் இருக்கிற பிம்பத்தை எல்லாம் சுக்கு நூறா உடைச்செறிஞ்சிருக்காரு மனுஷன். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு அசால்ட்டா நக்கல் அடிச்சிருப்பாரு கவுண்டமணி அவர்கள். ஆனா அவருடைய தொடக்க புள்ளிக்கு போனோம்னா இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். உடுமலைப்பேட்டையில் இருக்கிற வல்லகுண்டாபுரம்ங்கிற கிராமத்துல மே 25, 1939 கருப்பையாள் அன்னம்மாள் தம்பதிக்கு மகனா பிறந்தவர் தான் சுப்பிரமணி. இந்த சுப்பிரமணி தான் கவுண்டமணி அவர்களுடைய இயற்பெயர். சுப்பிரமணிங்கிற கவுண்டமணிக்கு சின்ன வயசில் சரியாக பேச்சு வரல. அவருடைய அப்பா அம்மா என்னடா ஒரே ஆம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு குறை வந்துருச்சுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் அவருடைய அக்கா மயிலாத்தாள் தம்பி மேலே இருக்கக்கூடிய பாசத்தால் அவரை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு கோயிலாக ஏறி இறங்கி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போய் சிகிச்சை பார்த்து அவரை குணமாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவருக்கு சரியாகவே பேச்சு வந்துச்சான். இன்றைக்கி நமக்கு கவுண்டமணியோட சவுண்டு வாய்ஸில் இருக்கக்கூடிய கவுண்டர்ஸ்லாம் ஞாபகம் இருக்குன்னா நம்ம அதுக்கு மயிலாத்தாளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி கவுண்டமணி அவர்களுடைய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நடிகர்கள், இன்னும் பல பிரபலங்களுடைய சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் தன்னோட கவுண்டமணி முதல் ஷகிலா வரைங்கிற நூலில் பதிவு செஞ்சுருக்காரு வெற்றி. அவரோட ஊர்க்காரங்க திருவிழா நேரத்தில் நாடகத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருந்த சமயத்தில் சுப்பிரமணிக்கு நாடகத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. ஆசையை மனசில் போட்டு தேக்கி வைக்காமல் அதை தேடி போகிறதுன்னு முடிவு பண்ணார் சுப்பிரமணி. ரொம்ப சின்ன வயசுலேயே நாடக குழுவில் போய் ஜாயின் பண்ணிட்டார். சொல்லப்போனால் 13 வயசு 15 வயசுலேயே அவர் நாடகத்தில் போய் ஜாயின் பண்ணிட்டார். அங்கே இருந்தே பல நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார் சுப்பிரமணி. அந்த சமயத்தில் தான் அவருடைய பேர் சுப்பிரமணியிலேருந்து கவுண்டமணியாக மாறிச்சு. அதாவது நாடகங்களில் நடிக்கும்போது கூட நடிக்கிறவங்களுடைய டைலாக்குக்கு ஏற்ற மாதிரி பல கவுண்டர்களை ஸ்கிரிப்ட்லேயே இல்லாமல் ஸ்பாட்லேயே பேசி கூட நடிக்கிறவங்கள மிரள வைப்பாராம் சுப்பிரமணி. இப்படி பல கவுண்டர்களை ஸ்பாட்லேயே தர்றதுனால அவருக்கு கவுண்டர் மணிங்கிற பேர் வந்திருக்கு. அதுவே அப்புறமா கவுண்டமணின்னு மாறி இருக்கு. தொடர்ச்சியான நாடக அனுபவம் அவருடைய நடிப்பு திறமைக்கு சரியான தீனி கொடுத்துச்சு. அதோட தனக்கு இயற்கையாகவே இருந்த நக்கல் நையாண்டிய நாடகங்களில் தூவி அந்த திறமையை இன்னும் வளர்த்தெடுத்தார் கவுண்டமணி. இந்த சூழலில் அவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் பிறந்தாங்க. நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு சென்னைக்கு கிளம்பி வந்தார் கவுண்டமணி. சென்னை வந்தவர் ஆழ்வார்பேட்டையில் ஒரு ரூம் எடுத்து தங்கி அங்கே இருந்தபடியே சினிமாவுக்கான வாய்ப்புகளை தேட ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் பல நாட்கள் பட்டினியில் சத்தம் போட்ட தன்னுடைய வயிற்றுக்கு சாப்பாடாக தன்னுடைய கனவுகளை கொடுத்து சரியான வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தார் கவுண்டமணி. அப்போது சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்காரு. அதை ரோல்லாம் சொல்ல முடியாது,
சும்மா ஆம்பியன்ஸாக வந்தது, ஒரே ஒரு சீனில் நடித்தது, இப்படிலாம் நடிச்சிருக்காரு. அப்படி தான் சர்வர் சுந்தரம், 1000ல் ஒருவன், செல்வமகள், ராமன் எத்தனை ராமன் அடி, தேனும் பாலும் படத்துலலாம் நடிச்சிருக்காரு கவுண்டமணி. இப்படி கிடைச்ச கேப்லலாம் நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் தான் சென்னைக்கு வாய்ப்பு தேடி பாரதி ராஜாவோட அசிஸ்டண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருந்த பாக்கியராஜோட நட்பு அவருக்கு கிடச்சிது. 2 பேரும் ஒரே ரூமில் தங்குற அளவுக்கு நட்பானாங்க. தனக்கு தெரிஞ்ச உதவி இயக்குநர்கள் கிட்டலாம் வாய்ப்பு கேட்டுட்டு இருந்த கவுண்டமணி பாக்கியராஜ் கிட்ட இன்னும் உரிமையாகவே வாய்ப்பு கேட்டுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தன்னுடைய முதல் படமான 16 வயது நிலை படத்தை எடுக்கிறாரு. அப்போது பாரதி ராஜா கிட்ட கவுண்டமணியை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தி பரட்டையாக வந்த ரஜினியோட கேங்கில் படம் முழுக்க வரக்கூடிய ஒரு கேரக்டரை கவுண்டமணிக்காக வாங்கி கொடுத்தார் பாக்கியராஜ். இது எப்படி இருக்கு? நல்லா இல்ல. பத்தச்சிட்டியே பரட்டை அப்படின்னு அவர் பேசி நடித்த அந்த கேரக்டர் தான் கவுண்டமணியோட கரியர் விளக்கையும் பற்ற வச்சது. அதுக்கப்புறம் பாரதி ராஜா தன்னுடைய கிழக்கே போகும் ரயிலில் வில்லன் கேரக்டருக்காக ஒருத்தரை தேடிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் அந்த வில்லன் கேரக்டரை கவுண்டமணி பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பாரதி ராஜாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணார் பாக்கியராஜ் அவர்கள். தன்னோட நண்பனுக்கு இந்த கேரக்டர் எப்படியாவது கிடைக்கணும், அதோட படமும் நல்லா வரணுங்கிறதுக்காக காந்திமதி அவர்களை கன்வின்ஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் ஷூட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கவுண்டமணி அவர்களுக்கு விக்கு வச்சு ஒரு டெஸ்ட் ஷூட் நடத்தி அதை போட்டும் காமிச்சார் பாக்கியராஜ் அவர்கள். அந்த டெஸ்ட் ஷூட்டை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பாரதி ராஜா அவர்கள் இந்த கேரக்டரை கவுண்டமணிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அந்த செய்தியை தான் கவுண்டமணிக்கு நேரில் வந்து பாக்கியராஜ் சொன்ன சீனை நம்ம பிகினிங்கில் பார்த்தோம். சின்ன சின்ன ரோல் இல்லாமல் சும்மா கூடவே வர்ற மாதிரியான கேரக்டர் இல்லாமல் ஒரு படத்தோட முக்கியமான கதாபாத்திரத்தில் கவுண்டமணி முதலாக ஏற்று நடித்த படம்னா அது கிழக்கே போகும் ரயில் தான். அப்படி கிழக்கே போகும் ரயிலில் தொடங்கின கவுண்டமணி அவர்களுடைய சினிமா பயணம்ங்கிறது அதுக்கப்புறமா நான் ஸ்டாப்பாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போச்சு. அந்த படத்தில் விக் வச்சு நடிக்க ஆரம்பிச்ச அவர் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எல்லா படத்துலையுமே விக் வச்சு தான் நடிச்சிருக்காரு. வளர்த்த பூனை தானடி, குடிச்சா தப்புன்னு இல்லடி, வாயில ஒரு மாதிரியா வந்துடுறாமா. சினிமாவில் வாய்ப்பு தேடிட்டு இருந்த கவுண்டமணி அவர்களுக்கு திருப்பு முனையா அமைஞ்ச பாக்கியராஜ் அவர்கள் தான் கவுண்டமணிங்கிற பேர் சினிமாவிலையும் தொடர்ந்து நிலைச்சிருக்கிறதுக்கு காரணம். என்னாச்சுன்னா படத்தில் நடித்தவங்களுடைய பேரை டைட்டில் கார்டில் போடுறதுக்காக லிஸ்ட்டு கொடுக்கும்போது பாக்கியராஜ் என்ன பண்ணிட்டாருன்னா சுப்பிரமணிங்கிறது தான் இவருடைய இயற்பெயருங்கிறத தெரியாமலேயே கவுண்டமணிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர்னு நினச்சிக்கிட்டு அவர் தான் அந்த பேரை எழுதி கொடுத்துருக்காரு. கடைசியாக கவுண்டமணிங்கிற பேரை நிலச்சி போச்சு. இப்படி திரு பாக்கியராஜ் அவர்கள் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த கவுண்டமணி அவர்களுடைய கரியருங்கிறது அடுத்த டாப் ஸ்பீடுக்கு போச்சுன்னா அது திரு சுந்தரராஜன் அவர்களுடைய திரைப்படங்களில் தான். நிறைய பேருக்கு திரு சுந்தரராஜன் அவர்களை ஒரு காமெடி நடிகராக தான் தெரியும். ஆனால் அவர் பல வெற்றி படங்களை கொடுத்த ஆக சிறந்த டைரக்டர். நான் எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பிச்சை எடுத்த வந்தானான்னு என்ன கேட்டது என் பசங்க கேட்டு துடிச்சு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு நான் இங்க வந்து நிக்கிறேன், நீ என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அவர் தான் கவுண்டமணி அவர்களுடைய டைம் லைன்ல ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்காரு. எப்படின்னா நம்ம திரு செந்தில் இல்லாம கவுண்டமணி அவர்களுடைய கதையை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பல கிளாசிக் ஹிட் காமெடிகளை 2 பேரும் சேர்ந்து நமக்காக தந்திருக்காங்க. ஆனால் அப்படி ஒரு காம்போ உருவானதே திரு சுந்தரராஜன் அவர்களுடைய திரைப்படத்தில் தான். ஆர் சுந்தரராஜன் அவர்களோட திரைப்படங்களில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே மலையூர் மம்பட்டியான் மாதிரியான திரைப்படங்களில் கவுண்டமணியும் செந்திலும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்காங்க தான். ஆனால் உலக புகழ்பெற்ற டாம் அண்ட் ஜெர்ரி, லாரல் அண்ட் ஹார்டி மாதிரி ஒரு எதிரும் புதிருமான காம்போவாக இருந்து பல சீன்களை உருவாக்கி நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய அந்த ஜோடிங்கிறது ஆர் சுந்தரராஜனுடைய திரைப்படத்தில் தான் உருவாச்சு. அது கரெக்டாக சொல்லணும்னா வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் தான் முதல்ல இப்படி ஒரு காம்போங்கிறது உருவாச்சு. இது யார் உருவாக்குனாங்க அப்படிங்கிறது தெரியல. திரு சுந்தரராஜன் அவர்கள் தான் அதை ஐடியா கொடுத்தாரா, இல்லை கவுண்டமணி செந்திலே அவங்களே யோசிச்சாங்களா, இல்லை தொடர்ச்சியாக கவுண்டமணி அவர்களுக்காக காமெடி ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருந்த திரு வீரப்பன் அவர்களுடைய ஐடியாவாக இது உருவாச்சா என்னங்கிறது சரியாக தெரியல. ஆனால் முதல்ல இப்படி ஒரு ஜோடிங்கிறது சுந்தரராஜன் அவர்களுடைய திரைப்படத்தில் தான் உருவாச்சு. எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தில் ஆளுநாள் அழகுராஜாவா கவுண்டமணியும் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக செந்திலும் தொடங்கின அந்த நகைச்சுவை ஜோடி பயணம்ங்கிறது அதுக்கப்புறமா 400 திரைப்படங்களை தாண்டியும் தொடருச்சு. இவ்வளவு திரைப்படங்களில் ஒன்றா நடித்த அந்த காமெடி ஜோடி எக்கச்சக்கமான மறக்க முடியாத காமெடி காட்சிகளை நமக்காக தந்திருக்காங்க. அதில் கரகாட்டக்கார நாட்டாமையெல்லாம் வேற லெவலில் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற மீம் கிரியேட்டர்ஸ்க்கு கூட அந்த காமெடி காட்சிகள் இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னா அந்த காமெடி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு பாருங்கள்.
இப்படி தொடர்ச்சியாக வெறும் காமெடிகள் மட்டும் பண்ணாமல் சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களையும் தன்னுடைய நையாண்டித்தனத்தோடவே கையாண்டிருக்காரு கவுண்டமணி அவர்கள். உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. கவுண்டமணிக்கு முன்னாடியே என்எஸ்கே எம்ஆர் ராதா எல்லாம் அரசியல் பேசி நடிச்சிருக்காங்க. ஆனால் அது பாமரனுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்து பேசினது கவுண்டமணி அவர்கள் தான். கவுண்டமணி அவர்களுடைய தொடக்க கால காமெடிகள்லாம் அங்கங்கே எட்டி பார்த்த அரசியலுங்கிறது ஃபுல் ஃபார்ம் எடுத்தது 90களோட தொடக்க காலத்துல தான். தாராள மனசுள்ள ஒரு மந்திரி கட்டண பிஏ வாங்கி ஒரு பெரிய லட்சாதிபதி ஆகி ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகி உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுலயும் மணிவண்ணன் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் ஆர் சுந்தரராஜன், குரு தனபால் அவங்களுடைய திரைப்படங்கள்லையும் அரசியல்ல புகுந்து விளையாட இருப்பாரு கவுண்டமணி. பகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? ஜெயிச்சவன் பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுத்து வாங்கினீங்களா? இதுல ஆச்சரியமான ஒத்துமை என்னன்னா, கவுண்டமணி மட்டும் இல்ல, அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை வெளியில எடுத்து நக்கல் நையாண்டியோட நம்ம எல்லாரையுமே சிரிக்க வச்ச பல திரைப்படங்களை தந்த இந்த அத்தனை டைரக்டர்களுமே ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர்காரங்க தான். பொதுவாக மணிவண்ணன், விசேகர் திரைப்படங்கள்ல அரசியலுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் கவுண்டமணி அவர்கள் அரசியல் பேசினாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களை தாண்டிய திரைப்படங்களில் தான் அதிகமாக அரசியல் சூழலையும் அரசியல் கருத்துக்களையும் தன்னோட நக்கல் நையாண்டியில் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு கவுண்டமணி அவர்கள். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு அரசியலோட அரிச்சுவடியை ஒரே டைலாக்ல சொன்ன பனிக்குட்டி ராமசாமி வர்ற சூரியன் திரைப்படமாக இருக்கட்டும், இல்லை அன்பு உடன்பிறப்பே ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு அரசியல்வாதிகளோட கால வாரன ரகசிய போலீஸ் பொன்னுரங்கமாக இருக்கட்டும், இல்லை அரசியல்வாதிகளையும் அரசு அலுவலர்களையும் வறுத்தெடுத்து இந்தியன் சுப்பையாவாக இருக்கட்டும், இந்த எல்லா கேரக்டருமே வேற வேற இயக்குநர்களுடைய திரைப்படங்களில் தான் கவுண்டமணி அவர்கள் உருவாக்கி நடிச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. அதே மாதிரி இதே 90களோட தொடக்கத்துல இருந்து தான் கூட நடிச்ச செந்தில் மட்டும் இல்லாம ஹீரோக்களையும் ஓட்டுன்னு ஓட்டி எடுக்க ஆரம்பிச்சாரு கவுண்டமணி. எப்பேற்பட்ட ஹீரோவா இருந்தாலும் அவரை கிண்டல் பண்ணக்கூடிய ஸ்பேஸுங்கிறது கவுண்டமணி அவர்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அவர் கிண்டல் பண்ணா மட்டும்தான் அந்தந்த ஹீரோக்களுடைய ரசிகர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஃபோர்ஸுங்கிறது கவுண்டமணிக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி சத்யராஜ், கார்த்திக்னு நெருக்கமான ஹீரோக்கள் மட்டும் இல்லாமல் பார்த்திபன், பிரபு, கமல், ரஜினி, விஜய், அஜித்னு ஏகப்பட்ட பேரை போட்டு தாக்கியிருக்காரு கவுண்டமணி அவர்கள். எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டேமா உடைகிறடா. இப்படி அவங்கள ஆன் ஸ்க்ரீனில் கலாய்க்கிறத விட ஆஃப் ஸ்க்ரீனில் கலாய்ச்சி அதனால் பெரிய பெரிய பிரச்சனையான கதையெல்லாம் கூட இருக்குது. ஆனால் இவ்வளோலாம் இருந்தாலும் அவர் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்கிறது உருவ கேலி மூலமாக தான் அவர் அதிகமான காமெடிகளை உருவாக்குனார் அப்படிங்கிறது தான். கருப்பாக இருக்கிற பெண்களை கிண்டல் பண்ணுவார், காது கேட்க முடியாதவங்களை, வாய் பேச முடியாதவங்களை அதிகமாக கிண்டல் பண்ணுவார். இந்த புறா கூடு மண்டையா, தேங்காய் மண்டையா, இதெல்லாம் அதோடைய நீட்சியாக தான் அந்த டயலாக்ஸ் எல்லாமே வந்தது. இப்படி உருவகேலி மூலமாக தான் அதிகமான அவருடைய காமெடிகள் இருந்தது அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இதில் பல விஷயங்கள் அவருக்கே பொருந்தும். அவர் வலிக்கையாக இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணுவார், ஆனால் அவரும் வலுக்க தான். கருப்பாக இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணுவார், ஆனால் அவரும் கருப்பு தான். என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா சட்டைய பத்தியா? ஆமாமா. ஒருவேளை அந்த காலகட்டத்தில் உருவகேலி பண்ணி காமெடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். அதையே இவரும் தொடர்ந்துருக்கலாம். சரியாக நம்மளால் சொல்ல முடியல. ஒரு காமெடி நடிகராக மட்டும் இல்லாமல் எல்லா தளத்திலையும் ஒரு சிறந்த நடிகராக தன்னை நிரூபிச்சிருக்காரு. அவர் ஒரு அன்புள்ள அப்பாவாக பார்க்க முடியும், ஒரு அக்கறையுள்ள அண்ணனாக பார்க்க முடியும், மிக தீவிரமான ஒரு வில்லனாக பார்க்க முடியும். இப்படி எல்லா வகையிலுமே தன்னுடைய நடிப்பை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் அதை முழுமையாக தமிழ் சினிமா பயன்படுத்திக்கிச்சா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். அதே மாதிரி கவுண்டமணி அவர்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். என்னை நடிகனாக பாருங்கள், எதுக்கு தலைவன் கடவுள் அந்த அளவுக்குலாம் பார்க்குறீங்க, நான் சாதாரண ஒரு மனுஷன் தான், என்ன மனுஷனாக பாருங்கள், அதுக்கான மரியாதை கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு தான் சொல்லுவார். தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள்கிட்ட கூட பார்த்தாச்சில் கிளம்பலாம் அப்படின்னு தான் சொல்லுவாராம். தனக்குன்னு ஒரு ரசிகர் மாதிரி அவர் வச்சுக்கிட்டதே கிடையாது. எனக்கும் உங்களுக்குமான உறவுங்கிறது தியேட்டரோட நின்று போச்சு. நான் நடித்தேன், நீங்கள் அதை காசு கொடுத்து பார்த்தீங்க, அதோடு அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பொது மேடைகளில் அவர் கலந்துக்கிட்டதே கிடையாது. எந்த ஒரு மீடியாவுக்குமே அவர் பேட்டி கொடுத்ததே கிடையாது. கரெக்டாக அதே பாணியாக தான் இன்றைக்கி அஜித் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. காமெடி நடிகர் தானே, சும்மா எழுதி தர டைலாக டைமிங்கில் ரைமிங்காக பேசி ஸ்கோர் பண்ணுவார், அவ்வளோதானே அப்படின்னு ஒரு சில பேர் கவுண்டமணி அவர்களை பற்றி நினைக்கலாம். ஆனால் அவர் மிக தீவிரமான ஒரு புத்தக பிரியர். ஏகப்பட்ட புத்தகங்களை அவர் வாசிப்பாராம். அவருடைய அலுவலகத்திலையும் வீட்டிலையுமே ஏகப்பட்ட புத்தகங்களை அவர் வச்சுருக்காராம். நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணுவாராம். இதை வாசிங்க, இது நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லுவாராம். அவர்கிட்ட போனால் காமெடி தாண்டி எல்லா துறைகள்லையுமே அவர்கிட்ட உரையாட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நேரில் பார்த்து பேசினவங்க.
ஒரு காலத்தில் கவுண்டமணி செந்தில் ஜோடி இல்லாமல் இல்லைனா கவுண்டமணி அவர்களுடைய தனி ட்ராக்காவது இல்லாமல் தமிழ் சினிமாவில் திரைப்படங்களே வந்ததில்லை. அந்தளவுக்கு பீக்கில் இருந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு இருந்திருக்காரு கவுண்டமணி அவர்கள். அதுக்கப்புறமா ஒரு பிரேக் எடுத்தார். அதாவது வடிவேல் அவர்கள் தலை தூக்கி, வடிவேலுடைய காலங்கிறது தமிழ் சினிமாவில் ஆரம்பித்தப்போ போதும் அப்படின்னு அவர் ஒரு பிரேக் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் சினிமாவில் அவர் நடிக்கவே இல்லை. சமீபமாக, அதாவது 2015 தான் 49 திரைப்படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவர் நடித்தார். அதுக்கப்புறமா இப்போ மறுபடியும் படம் பண்ணுவாரா என்னங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 82 வயசுக்கிட்ட அவருக்கு ஆகுது. ஆனாலும் அவர் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு தான் இருக்கார். டெய்லி அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு தான் இருக்காராம். ஆஃபீஸில் ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அவரோட வீட்டுக்கு போகிறதா சொல்கிறாங்க. கவலைகளுக்கெல்லாம் மருந்து சிரிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த சிரிப்பை தர்றவங்க மருத்துவர்னா கவுண்டமணி அவர்கள் ஒரு மருத்துவர். மனித சமுதாயத்துக்கு தேவையானவற்றை கண்டுபிடிக்கிறவங்க விஞ்ஞானிகள்னா, மனித சமூகத்தோட வளர்ச்சிக்கு தேவையான கருத்தியலை சுட்டி காட்டுறவங்க சமூக விஞ்ஞானிகள். அப்படி பார்த்தோன்னா கவுண்டமணி அவர்களும் ஒரு சமூக விஞ்ஞானி தான். ஒரு சின்ன கிராமத்தில் நடிக்கணுங்கிற தன்னோட ஆசையை நோக்கி நடைபோட ஆரம்பித்த சுப்பிரமணி இன்னைக்கு நகைச்சுவையோட அரசனா நம்ம மனசில் அரியணை ஏறி அமர்ந்திருக்காரு கவுண்டமணியா. அவரோட வாழ்க்கை நமக்கு கற்றுத்தர்றது ஒன்றே ஒன்று தான். நம்மகிட்ட பெரிய பொருளாதார வசதியெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திறமையும் அந்த திறமை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் நல்ல மனிதர்களை நண்பர்களாக சம்பாதிக்கக்கூடிய குணமும் இருந்தால் போதும் நம்ம பெரிய பெரிய உயரங்களை தொட முடியும். ஓகே பஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக கவுண்டமணி செந்தில் காம்பினேஷனில் இல்லை கவுண்டமணி ஹீரோ காம்பினேஷனில் எந்த காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவுண்டமணினாலே காமெடி தான், காமெடினாலே கவுண்டமணி தான் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் காமெடியை பார்க்குறதுனால நமக்கு என்ன நடக்குது? மன அமைதி கிடைக்குது, ஒரு பீஸ் கிடைக்குது, இன்னர் பீஸ் கிடைக்குது. சப்போஸ் எங்கள் யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க, அதில் ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. பை.